அப்பாவிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். சித்தூருங்கிற ஒரு அழகான கிராமம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற பல விவசாயிங்க வாழ்ற கிராமம். அங்கதான் மாணிக்கங்கிறவரு தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. மாணிக்கம் ஒரு அப்பாவி, யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாதவர். ஆனா அவரை எல்லாருமே ஈஸியா ஏமாத்திடுவாங்க. மாணிக்கத்தோட மனைவி சுப்பம்மா ரொம்ப நல்லவங்க, திறமசாலியும் கூட. அவங்களோட புத்திசாலித்தனத்தினால தான் மாணிக்கத்தோட குடும்பம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. மாணிக்கம் ஏமாளியா இருந்தாலும் சுப்பம்மாவோட புத்திசாலித்தனத்தினால சொந்தமா ஒரு வீடும் மாடும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாணிக்கம் டெய்லி காலையில அந்த மாட்டை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற காடுகளுக்கு போய் மேய்ச்சிட்டு வருவாரு. என்ன சாரதி என்ன, வீட்டுக்கெல்லாம் போகலையா? தோட்டத்திலே உட்காந்துட்டீங்க. வீட்டுல எதுவும் வேலை இல்லையா? இல்ல மதினி எதுவும் சமைக்கலையா? உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருக்கதா கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமா சுப்பம்மா, என்னோட பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு வரதட்சணை தான் அதிகமா கேக்குறாங்க. அதான் இந்த இடத்த வித்து பேசாம கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொன்னாப்புல நீயும் தான் இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவு காண்ற. பேசாம நீயே இந்த இடத்த வாங்கிக்கோயேன். உனக்கு நான் கொஞ்சம் விலைய குறைச்சு கூட கொடுக்கறேன். என்ன தங்கச்சி, நீயே வாங்கிக்கிறியா? அப்படியா அண்ணா, ரொம்ப சந்தோஷம். நானும் இவர்கிட்ட கலந்துட்டு கண்டிப்பா சொல்றேன். வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க அவசரப்பட்டு. அப்போ உங்க வீட்டில் மாணிக்கம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அங்க வந்த சுப்பம்மா இப்படி பேசினாங்க. என்னங்க, என்னங்க, என்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டும் எந்திரிக்கவே இல்லை? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அப்பாடி முடிச்சிட்டிங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. அதனால தான் உங்களை எழுப்பினேன். இப்போ தான் நம்ம சாரதி அண்ணனை தோட்டத்தில் பார்த்துட்டு வந்தேன். அவரோட நிலத்தை விற்க போகிறாராம். நமக்கு நான் விலை கொஞ்சம் கம்மியாக தரதாகவும் சொன்னார். நான் ஏற்கனவே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன், அது பத்தாது. அதனால இந்த மாட்டையும் ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம அந்த தோட்டத்தை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிடுங்க. சீக்கிரமாக சந்தைக்கு போய் மாட்டை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு வாங்குங்க. சுப்பம்மா அப்படி சொன்ன உடனே மாணிக்கம் மாட்டை ஓட்டிக்கிட்டு சந்தைக்கு புறப்பட்டாரு. சந்தைக்கு போற வழியில, இது என்ன, மாணிக்கம் மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். சரி, அவனை ஏமாத்தி அந்த மாட்டை எப்படியாச்சும் இன்னைக்கு கைப்பற்றிட வேண்டியதுதான். எப்பா மாணிக்கம், இங்க கொஞ்சம் பாரேன். ஆமா, இந்த தொத்தல் மாட்டை கூட்டிக்கிட்டு எங்க ஓய்கிட்டு இருக்க? சோமு இப்படி கேட்ட உடனே மாணிக்கம் அப்பாவித்தனமா தான் மனைவி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சோமு கிட்ட சொன்னான். அட என்னப்பா நீ, இந்த தொத்தல் மாட்டை கொண்டு போய் சந்தையில் விற்று எவ்வளோ காசு பார்க்க முடியும்? அதுக்கு பேசாம அந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு என்னோட ஆட்டை கொண்டுட்டு போ. பாத்தியா எப்படி கொழு கொழுன்னு வச்சிருக்கேன். இதை கொண்டு போய் விற்றேனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணையாராவில் ஆயிரலாம். இது தெரியாம இப்படி ஒரு தொத்தல் மாட்டை உள்ள பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? சோமு இப்படி சொன்ன உடனே ராமு யோசனை செஞ்சுட்டு மாட்டை சோமு கிட்ட கொடுத்துட்டு அவரோட ஆட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. அட, இப்படி 50,000 ரூபா மாட்டை கொடுத்துப்புட்டு 5,000 ரூபா ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போறானே. ஊர்ல எல்லாரும் சொன்ன மாதிரி இவன் மிகப்பெரிய ஏமாளி தான். வந்த வரைக்கும் லாபம், கிளம்புவோம். ஆட்டை ஓட்டிக்கிட்டு அங்கே இருந்து நடந்து வந்த மாணிக்கத்தை சோமு பார்த்தான். அடடே, இது மாணிக்கம் தானே. மாணிக்கத்தை ஏமாற்றி எப்படியாச்சும் இந்த ஆட்டையை போட்டணும். என்ன மாணிக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாளாவில் ஆகிப்போச்சு. ஆட்டை கூட்டிக்கிட்டு எங்கனே போறீங்க? சோமு இப்படி கேட்ட உடனேயே மாணிக்கம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார். அட என்னென்ன நீங்கள், ஆட்டை போய் விற்று எப்படின்னு இடம் வாங்க முடியும்? அதுக்கு பேசாமல் என் கோழியை பிடிச்சிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு செம்பரி ஆடுனே, அந்த அளவுக்கு பெருசாக விலை போகாதுனே. என்னண்ணே நீங்கள் இது கூட தெரியாமல் இப்படி ஏமாந்து மாட்டை கொடுத்துருக்கீங்களேண்ணே. சரி பரவாயில்ல, இந்த கோழியை வச்சு காசை சேர்த்து இடத்த வாங்குற வழியை பாருங்க. உங்களுக்கு இந்த தம்பி உதவி பண்ணதா இருந்துட்டு போட்டோம். கோழியை சந்தையில் விற்றீங்கன்னா பெரிய பணம் கிடைக்கும்னே. நல்லா யோசிச்சு சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுங்க. எனக்கும் நிறையா வேலை இருக்கு, கிளம்பணுமா இல்லையா? சோமு சொன்னதை கேட்டு தாங்கிட்ட இருந்த ஆட்டை கொடுத்துட்டு கோழியை வாங்கிட்டு மாணிக்கம் அங்கேருந்து கிளம்புனாரு. அட, ஊரில் இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி இவன் லூசு பயலாவில் இருக்கியா? கடைசியில் ஆட்டை நம்மக்கிட்ட கொடுத்துப்புட்டு கோழியை வாங்கிக்கிட்டு போகிறானே. ஆட்டை ஓட்டிக்கிட்டு வேமா வீட்டுக்கு போயிடுவோம். திருப்பி வந்துட போறியான். கோழியை கூட்டிக்கிட்டு அங்கே வந்த மாணிக்கத்தை ராஜன் பார்த்தாரு.
அடடே, இது யாரு, மாணிக்கம் தம்பியா? என்ன தம்பி, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்ட உடனேயே மாணிக்கம் நடந்தது எல்லாத்தையுமே ராஜன்கிட்ட சொன்னார். அட மாணிக்கம், என்னப்பா நீ விவரம் தெரியாத ஆளாவில் இருக்கிற? இந்த கோழியை விற்று எப்படிப்பா அவ்வளோ காசு வரும்? அப்புறம் எப்படி நீ நிலத்தை வாங்க போற? அதுக்கு பேசாம இந்த கோழியை என்கிட்ட கொடுத்துரு. இங்கே பாத்தியா, சட்டையிலேயே குத்தி வச்சிருக்கேன். இதுதான் லாட்ரி டிக்கெட்டு. இதை கொண்டு போய் சந்தையில் கொடுத்தா பணம் கொட்டுன்னுல கொட்டும். கோழியை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கிளம்பு. ராஜன் சொன்னதை கேட்ட மாணிக்கம் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு கோழியவும் ராஜன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புனாரு. அட லூசு பைய, டிக்கெட்டை வாங்கி தேவையில்லாமல் 10 ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு கோழியை கொடுத்துப்புட்டு இப்படி டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறானே. எப்படியும் இந்த கோழி 500 ரூபா பெறும். நமக்கு வந்த வரைக்கும் லாபம்தான். நாமளும் இத்தனை வருஷம் லாட்ரி டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். என்னைக்கு இதில் பணம் விழுந்திருக்கு? லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு சந்தைக்கு போன ராமும் அதுக்கான கடையை கண்டுபிடிச்சு அங்கே போனார். அட ஆமாண்ணே, உங்கள் சட்டையில் குத்தி வச்சிருக்கிற அதே லாட்ரி டிக்கெட்டில் இருக்கிற நம்பருக்கு தான் 10 லட்சம் விழுந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மனைவி பிள்ளைகளோட வாங்க. வந்து இந்த 10 லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. வீட்டுக்கு போன மாணிக்கம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சுப்பம்மா கிட்ட சொன்னார். தான் கணவர் ஏமாந்ததை நினச்சி வருத்தப்பட்டாலும் அவருக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டத்தினால அவங்க குடும்பமே மாறுச்சு. அடுத்த நாளே சுப்பம்மாவும் மாணிக்கமும் கடைக்கு போய் பணத்தை வாங்கினாங்க. அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த நிலத்தையும் முழுசாக வாங்கிட்டாங்க. மிச்ச பணத்தை பேங்க்கில் போட்டு அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நிறைய பேர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க. பாய்.